ஏன் கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கசுற பார்த்தாம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னன்னு அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காடாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஊரை கூப்பிட்டேன். ஏய் கோவாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவரே, அது வந்துங்க. டேய், குடா குடா. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி தலைவரே, இதே மாதிரி 50 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி திருட கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தொங்க வேணும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட, என்ன பிரச்சனை? விவரமா பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறேன் நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமோ நினைக்கிறேன் இருக்கா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன் இல்ல. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. கூடியா போடா, கூடியா 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 போடா முதல்ல, போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன். நீங்க பாத்துக்க பரிசு. என்ன மரப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஏன்டா பயப்படுற? ஆனா என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்போட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும். வெள்ளச்சாமி அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு மேல வந்து போமா இல்லையா? பயப்படிதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவான். சொல்லுப்பா, நாங்க